வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் கலந்து கொண்டிருப்பவர் திரு சவுக்கு மணிரத்னம் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். நேரடியாக நான் கேள்வி கேட்பேன். கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கும் மேலாக நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸை ஏமாற்றிட்டு இருந்ததாக உங்கள் மேலே குற்றச்சாட்டு வந்திருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கரெக்டாக சொல்லணுன்னா கிட்டத்தட்ட 17 மாதம். ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, நாங்கள் அந்த 17 மாதம் நெட்ஃப்ளிக்ஸை ஒன்றும் ஏமாற்றலை. நெட்ஃப்ளிக்ஸ் தான் 17 மாதம் ஒரு கஸ்டமர்கிட்ட ஏமாந்துருக்காங்க, அப்படி தான் நீங்கள் சொல்லணும். ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. சரி, அவங்க மேலே தப்பாகவே இருக்கட்டும். இந்த கதை எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சின்னு கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா? அது அப்போது 2018-19 வருஷம்னு நினைக்கிறேன். இப்போ இருக்க 150 பிளான் தான் அப்போது 200 பிளான். நாங்கள் ஒரு 4 பேர், அந்த ஒரு 200 பிளானை போட்டு 4 பேரும் ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தப்போ தான் ஒருத்தர் ஆஃப்லைனில் ஒரு படத்தை டவுன்லோட் பண்ணி பார்த்துட்ருக்கப்பையும் அதே டைம் ஆன்லைனில் ஒருத்தர் பார்க்க முடியாது. அது இப்போயும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை நீங்கள் ஒரு குற்றச்சாட்டாக வைக்க முடியாது. அப்போ இங்கே 4 பேரில் 2 ஃப்ரெண்ட்ஸ் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கப்ப நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்க்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போது ஆல்ரெடி நான் பார்த்துட்டு இருந்ததுனால அவங்களுக்கு ஆல்ரெடி ஒன் யூசர் வாட்சிங், யூ வாண்ட் டு அப்கிரேட் த பிளான்னு கேட்டிருக்கு. அப்போது ஒரு முந்திரி கொட்டை நண்பர் என்ன பண்ணியிருக்காருன்னா வாஞ்சிட்டு கிளிக் பண்ணியிருக்காரு. அப்போ அவர் முந்திரி கொட்டைத்தனமாக கிளிக் பண்ணதுனால ஆல்ரெடி நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்த 200 பிளானு அப்கிரேட் ஆகி 4 வியூவர்ஸ்க்காக மாறி போயிடுச்சு. உடனே அந்த இன்னொரு நண்பர் என்ன பண்ணார், எனக்கு கால் பண்ணி இது மாதிரி இந்த முந்திரி கொட்டை நண்பர் வாஞ்சிட்டு கிளிக் பண்ணதுனால அப்கிரேட் ஆகி இதை 4 வியூவர்ஸ்க்கு தாண்டிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன்னு நான் பார்க்க போனால் அந்த பிளான்லேருந்து டீக்ரேட் பண்ணி மறுபடியும் 200 பிளானுக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். அப்போ என்ன நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா, இப்போ நீங்கள் அப்கிரேட் பண்ணதுனால இந்த பிளான் முடிகிற வரைக்கும் நீங்கள் அப்கிரேட் ஆனால் அந்த 4 people வியூவிங் பிளானை தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு போட்டுட்டாங்க. நான் என்ன பண்ணேன், சரி இந்த 1 மந்த்து தானே கட்டிக்கலாம்னு நினச்சிட்டு நாங்களும் விட்டாச்சு. அப்போது அந்த மந்த் முடிய போகிறப்ப தான் எங்களுக்கு தெரியுது என்னன்னா, நான் டீக்ரேட் பண்ணி வச்சதுனால நாங்கள் அவன் பில்லிங் சைக்கிள் வரும்போது நாங்கள் அப்போதைக்கு டீக்ரேட் பண்ணி என்ன கொடுத்துருந்தோமோ 200 பிளானை அதுக்கான சார்ஜ் தான் அவன் நெக்ஸ்ட் மந்த் கேட்குறான். நாங்கள் அந்த 1 மந்த் ஃபுல்லாக நாங்கள் யூஸ் பண்ண அந்த ப்ரீமியம் பிளான் பற்றி அவனுக்கு தெரியவே இல்லை. இது ஒரு பக்குன்னு நாங்கள் அப்போவே கண்டுபிடிச்சிட்டோம். இதை நாங்கள் போய் நெட்ஃப்ளிக்ஸை சொல்லி அவன் எங்களுக்கு என்ன லைஃப் டைம் நெட்ஃப்ளிக்ஸ் ஃப்ரீயாக தரப்போகிறான், இல்லை கிடையாது. அதனால் கிடைக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணுவோன்னு சொல்லி எவ்ரி மந்த்து 200 பிளானை போட்டு விட்டுட்டு இன்பிட்வீனில் 2 நாள் கழித்து பிளானை ப்ரீமியமுக்கு சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு கடைசி பில்லிங் சைக்கிள் வர்றதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி திரும்பி போய் 200 பிளானை போட்டு விட்ருவோம். இப்படியே கிட்டத்தட்ட 17 மாதம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். எவனோ இந்த பக்கை கண்டுபிடிச்சி அவன்கிட்ட போட்டு கொடுத்துட்டான். அப்போ விட்டது தான் நெட்ஃப்ளிக்ஸு. அப்போலேருந்தே நெட்ஃப்ளிக்ஸு சப்ஸ்கிரிப்ஷனே பண்ணல. அதுக்கப்புறம் இப்போ தான் நான் ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸு சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிருக்கேன் 200 பிளானு. ஆனால் அந்த 200 பிளான் போட்டு மாதத்தில் ஒரு படத்தை உருப்படியாக பார்த்தோம்னா இல்லை, டைமே இல்லை. அப்போ நாங்கள் ஏமாத்தினோம்ல 17 மாதமா, அதுக்கும் சேர்த்து இப்போ நாங்கள் அவனுக்கு காசு கொடுத்துட்ருக்கோம். இதுலேருந்து என்ன தெரியுது, உழைக்கிற காசு தான் ஒட்டும். நன்றி, வணக்கம், கிளம்புங்க.